என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நானும் என் ஃப்ரெண்டும் இன்றைக்கி போர்க் சாப்பிட போகிறோம். இங்கே சத்திரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபேமஸான கடை, சூப்பராக இருக்கும். இட்லி போர்க்கு எப்போ வந்தாலும் இங்கே சாப்பிடுவோம். பார்த்தீங்கன்னா கடை எங்கே இருக்குன்னா, ஈரோடு டு கரூர் மெயின் ரோட்லேயே இருக்குது. சத்திரத்துலேருந்து சத்திரம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடியே இருக்கும். சூப்பராக இருக்கும். நான் அங்கே போயிட்டு விளாக் பண்ணியிருக்கேன். கடை ரீச் ஆகிட்டோம். போயிட்டு ஆர்டர் பண்ணிட்டு பார்த்துட்டு மக்களே வாங்கிட்டு வந்தாச்சு. கறி தீந்துருச்சு, குடல் தான் இருந்துச்சு. எப்பயும் போல் எங்கே போனாலும் லேட்டாக வந்துடுறோம் நாங்கள். பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக. சரி சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன். நான் இது வரைக்கும் குடல் சாப்பிட்டதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் குடல் சாப்பிட்றேன் மக்களே. சரி சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி. எப்பயும் போல் எல்லா கடைக்கும் வந்து மொக்கம் வாங்கியாச்சு. தீர்ந்ததுக்கப்புறம் வந்து இன்றைக்கி குடல் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பைட் இப்படியும் நல்லா பூ மாதிரி இருக்குது. அதுக்குன்னு இது யார் தலையில் வைக்கிறதுன்னு கலாய்க்காதீங்க, சொல்கிறேன். நல்லா இருக்குது ஒரு பேச்சுக்கு. இப்போ குடலோர ஒரு பைட் வைக்கலாம். இதில் அந்த ப்ளட்டோட ஃப்ளேவர் சூப்பராக இறங்கிருக்கு. சூப்பராக இருக்குது மசாலா. பார்த்தீங்கன்னா தெரியல, இதுதான் ப்ளட்டு. கிட்டத்தட்ட நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 to 4 இயர்ஸ் இங்கே சாப்பிட்டுருக்கேன். இந்த ஏரியாவில் அந்த கடை அடிச்சுக்க கடையே இல்லை. செமையாக இருக்கும். நிறையா பேர் இங்கே வந்து சாப்பிடுவாங்க. இங்கே அதனால எப்பயுமே சீக்கிரம் தீந்துடும். நேரமாக வந்து நல்லா லைனில் நிற்கிற மாதிரி இருக்கும். அப்போ அடுத்த பைக் அதான் மக்கள் அடித்து நாக் அவுட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். சூப்பராக இருக்கு. அதனால பசியும். சரி மக்கள், பசி கண்ணை மறைச்சிச்சு மக்களுக்கு. செம்ம டேஸ்ட்டு. அடித்து நாக் அவுட் பண்ணிடுச்சு. அவ்வளோதான் மக்களே. நான் டேரெக்டாக ஜூஸ் குடிக்கிற இடத்துக்கு போய் விளாக் பண்ணி பண்ணுறேன். முழுங்க மனசு வரல. அந்த ஜூஸ் நல்லா இருக்குது, அதனால் அது நின்றுட்டே இருக்குது. சரி மக்களே, ஜூஸ் குடிக்கிற இடத்துக்கு போய் விளாக். ஓகே, ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சு போகலாம் வந்தோம். சாப்பிட்டு எப்பயுமே ஃபைனல் டேஸ் ஒரு டெசர்ட் இல்லைன்னா ஒரு ஜூஸ் குடிச்சோம். அப்போனா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால் குடிங்க ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் குடிச்சிட்டு வாங்க என்ன பண்ணுறது. வெயில் வேறு சொல்லுன்னு அடிக்குது, மூஞ்சிலே அடிக்குது. நல்லா இருக்கா? ஐஸ் போடலாமாப்பா? போடுங்க. வேற எதுலேயே போட்டு வைக்கலாம்லக்கா.
என்ன பாய் பக்கா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டேருக்கு. பரவாயில்ல, நிறைய பழம் போட்டாங்களா. ஒன்று மாப்பிள்ளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அங்கே சாப்பிட்ட காரத்துக்கு இதுக்கு இடமா போகுதுல்ல, அடிக்கிற வெயில் மூஞ்சி சுள்ள அடிக்குது, மூஞ்சி மேலே செமையாக இருக்கு மக்களே. போதும் போதும் போதும். எப்போ பார்த்தாலும் எல்லா கடைக்கும் லேட்டாக போய் கடைசியில் தீர்ந்து போயிருக்காங்க. பீஃப் சில்லி கடையும் அப்படி தான், இன்றைக்கி இந்த பன்னிக்கறி கடையும் அப்படி தான். எப்படின்னா இனிமேட்டுக்கு அவங்க நேரமாக வர சொல்லிட்டுருக்காங்க. நேரமாக வந்து அவங்க வெட்டுறது இந்த சமைக்கிறது வரைக்கும் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டுருக்காங்க. நீங்கள் தான் கேட்டோம். இன்னொரு நாள் இதுக்குன்னே தனியாக வந்து உங்களுக்கு வாக எடுத்து நான் போடுறேன். சரி மக்களே, இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நானும் வீட்டுக்கு போகிறேன். டாடா பை பை.